ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. குமரன் மலேசியா போறதுனால நம்ம விஜயும் நிவினும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உங்களை மாதிரி ஒரு நட்பை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம கங்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க. தாங்கிட்ட சொல்லாம எல்லா முடிவையும் எடுத்துடுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு காவேரி, எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு காவேரி, கங்கா ரொம்ப கோவமா இருக்கா, அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. கங்கா இருந்துட்டு குமரனுக்காக, இங்க பாருங்க மாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அக்கா கிட்ட உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமா ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி இருந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட, இங்க பாருக்கா கோவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? இப்போ உன்னோட புருஷன் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம செஞ்சா உனக்கு கோவம் வருமா வராதா? நான் கேட்டா அவ தப்பானவ, இப்படி எல்லாம் கேட்டா அப்படின்னு மட்டும் என்ன சொல்றீங்களே? நான் என்ன நினைக்கிறேன், எனக்குள்ள என்ன நடக்குது, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு யாராச்சும் கேக்குறீங்களா? என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு யாராச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா? நான் கோவப்படுறான்னு மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருக்கா, குமரன் மாமா உனக்காகவும் உன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் தான் ரொம்பவே கஷ்டப்படுறாரு, அதுக்காக தான் இப்போ மலேசியா போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லவும், இங்க பாரு காவேரி, எனக்கு ஆடம்பரமா வாழணும்னு ஆசை இருந்துச்சு தான், ஆனா நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. நான் எப்போ குமரன் மாமாவை கல்யாணம் பண்ணணும் அப்போ இருந்து எனக்கு ஆடம்பரம் வாழ்க்கையில விருப்பம் இல்லை. அப்பப்போ தோணும் எனக்கு. ஆனா நான் மாமாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் எதுவுமே ஆசைப்படுறதில்ல அப்படின்னு நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருக்கா, திரும்ப திரும்ப நீ அதவே பேசாதக்கா, உன்னோட ஆசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீ இப்போ இந்த ஒரு வாட்டி மட்டும் மாமாவை மலேசியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா நீ அனுப்பி விடணும்க்கா, பிளீஸ்க்கா, எந்த சண்டையும் போட்டுறாத, மாமா ரொம்ப வருத்தத்துல இருக்காரு ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு பொறுமையா சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பொறுமையா இப்போ எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்ப மாமா பக்கமே பேசுறியே. நான் பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல மாமா என் கூட இருக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும், அதை பத்தி யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு கொஞ்சமா வாய்ஸை ரைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாமா உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாரு, உனக்கு நினைச்ச வாழ்க்கை வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. நீ வளகாப்புல என்ன சொன்ன, என்னத்துக்குமே கையால் ஆகாதவனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானே சொன்னக்கா, அதெல்லாம் இல்ல, நானும் ஒரு மனுஷன், என்னாலையும் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காகவது அவரு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை நீ பண்ணவும் விட மாட்ட, என்ன நல்லாவும் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்ற, எப்படிக்கா இதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து நம்ம அதாவது கங்காக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா கங்கா எதுவுமே புரிஞ்சுக்காம, இங்க பாரு காவேரி, என்னோட நிலையில இருந்து யாருமே யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கானது உங்க மாமாக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணு, உன் கூட பிறந்த அக்காடி நானு, உனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணவே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்கவும், இங்க பாருக்கா, நான் நியாயம் யாரு பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் இருப்பேன்னு உனக்கே தெரியும், எதுக்காகக்கா நீ இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க? மாமா உங்களுக்காக தான் போகணும்னு நினைக்கிறாரு, அவரை வந்து கொஞ்சம் சந்தோஷமா அனுப்பி விடுக்கா, பிளீஸ்க்கா, உன்கிட்ட எத்தனையோ முறை கேட்டுட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு, ஆனா நீ எதுவுமே புரிஞ்சுக்காம ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறக்கா, பிளீஸ்க்கா, அதை மட்டும் நீ பண்ணாதக்கா, இந்த ஒரு டைம் மட்டும் மாமாக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காக்கு கோவம் வந்தது. இங்க பாரடி காவேரி, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து எழுந்து போயிடு, இப்போ உன்னோட புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீ சும்மா விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருக்கா, விஜய் என்ன பண்ணாலும் அவர் கூட நான் சப்போர்ட்டிவா இருப்பேன், அது என்னோட பழக்கம். நீதான்க்கா எதுவுமே புரிஞ்சுக்காம மாமாக்கு சப்போர்ட்டும் பண்ணாம அவரால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. நீ இப்படி அவரை கஷ்டப்படுத்திட்டே இருந்தா உன் மேல லவ் வராதுக்கா, கண்டிப்பா உன் மேல வெறுப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி புரிய வைக்கவும் கங்காக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இங்க பாரு காவேரி, இதுக்கு மேல இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துடும், இனிமே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே பேசாத, கம்முனி எழுந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட குமரன் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அதாவது குமரன் வந்து உள்ள வராரு. உள்ள வந்த உடனே நம்ம கங்கா இருந்துட்டு ஓ நீங்க தான் இவளை பேச அனுப்பினீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா கங்கா, நான் தான் பேச அனுப்புனேன். நான் தான் அதாவது பேச வரால, அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசினா என்னவா? எப்ப பாரு எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுறதே தான் உன்னோட வேலையா? யார் மனசையும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் மனசையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கட்டும், என் மனசை யாராச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா? என்ன யாராவது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதிர்த்த மாதிரி யாராச்சும் நடந்துக்கிறீங்களா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்கவும் குமரன் இருந்துட்டு இங்க பாரு கங்கா, உனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லு. நீ ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு விதமா நடந்துக்கிற, நான் எப்படிதான் இருக்கணும்னு சொல்லு. நடந்தாலையும் குத்தன்ற, நடக்கலனாலையும் குத்தன்ற, பேசினாலையும் குத்தம், பேசலனாலையும் குத்தம், என்னதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசல. என்னோட ஆசைகளை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, உன்னோட ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னோட ஆசையே இப்போ இந்த டைம்ல நீங்க என் கூட இருக்கணும் தான். இப்போ நீங்க எங்கேயோ 1 மாசம் 3 மாசம் எங்கேயோ போய் இருந்துட்டு வரேன்னு சொல்றீங்க. அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அது எப்படி நீங்க சாதாரணமா முடிவு எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து நான் இப்படி முடிவு எடுத்திருக்கேன், இது செய்யலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா கண்டிப்பா நானே அனுப்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்க, நீ நீ உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்த மாதிரி சமயத்துல என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி டாமினேட் பண்ற மாதிரி தான் நீ பேசியிருப்ப. அந்த சமயத்துல நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? நான் எல்லாத்தையும் கமிட் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே ரெடியும் பண்ணிட்டேன், நான் கிளம்ப தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லவும், கங்கா இருந்துட்டு இங்க பாரு அப்பா சாமி, உங்களுக்கு தோணுதே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன ஃபர்ஸ்ட் தனியா விட்டுருங்க, நான் எங்கேயோ போய் தொலைறேன், எனக்காக யாரும் எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரனுக்கு பயங்கரமான கோவத்தோட செவுத்துல போட்டு கையை நங்குன்னு கொத்திட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து குமரன் கிட்ட சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது குமரன் இருந்துட்டு இங்க பாரு காவேரி, நான் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா ஒரு செகண்ட் கூட என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவள் நினைக்க மாட்டேங்கிறா. என்னோட அவளை பத்தி அவள் நினைப்ப பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாளே தவிர இப்போ வரைக்குமே கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்குமே என் பக்கம் என்ன இருக்கு, நான் கஷ்டப்படுவேனா மாட்டேனா, நான் சந்தோஷப்படுவேனா அப்படின்னு ஒரு நாள் கூட நினைக்கல அவ. அப்ப அவளோட சந்தோஷம் மட்டும்தான் இருக்குன்னா என்னோட சந்தோஷம் எல்லாம் எங்க போச்சு? அவ கூட இருக்கிறது சந்தோஷம் தான் எனக்கு, நான் இல்ல நல்லா சொல்லல. இப்ப அவளை கஷ்டப்படாம நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னா இப்ப எனக்கு பணம் வேணும்ல, அந்த பணத்தை நான் எப்படி சம்பாதிப்பேன்? இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் விட்டுட்டேன்னா திரும்ப எனக்கு கிடைக்காது, அதை ஏன் அவ புரிஞ்சுக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல காவேரி கிட்ட சொல்றாங்க. அது அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துட்டு உள்ள வராரு. உள்ள வந்த உடனே என்னாச்சு குமரன்? கங்கா ரொம்பவே கோவமா வெளியே போனாங்க. என்னாச்சு, ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க விஜய், நான் மலேசியா போறது அவளுக்கு பிடிக்கலையா, அதுக்காக ரொம்ப சண்டை போட்டுட்டு போறா, ஒவ்வொருத்தரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறா, அவளுக்கு எவ்வளவுதான் சொல்லி புரிய வச்சாலும் அவ புரிஞ்சுக்கவே மாட்றா. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னா 3 காலும் தான் நிக்கிறா, நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. அவளை ஆடம்பரமா வச்சுக்கணும்னு ஆசையாவும் இருக்கு, கையால் ஆகாதவன்னு நீ என்னை திட்டுறா. ஆனா நான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அவ பண்ண விட மாட்டேங்கிறா. பண்ண விடாம இதெல்லாம் எனக்கு பண்ணல செய்யலன்னு சொல்லிட்டு அதையும் சொல்றா. நான் என்னதான் பண்றது? எனக்கு தலை மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, எங்கேயாச்சும் போய் அப்படியே செவுத்துல முட்டிக்கலாம் போல இருக்கு எனக்கு, என்னால முடியல பிரதர், கண்டிப்பா இங்க இருந்து போனாதான் கொஞ்சம் எனக்கு ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பிரதர், நீங்க கொஞ்சம் காமா இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இப்போ உங்க மண்டியில ஃபுல்லா ரொம்ப கோவமாவும் வெறுப்பாவும் தான் இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அதை கம்மி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி பிரதர் இப்படி எல்லாம் பேசினா
எப்படி பிரதர் இவங்க மேல எல்லாம் பாசம் வரும்? கொஞ்சமாவது புருஷன் பண்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட், அதாவது சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அதுக்கு டாமினேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே இருக்கிறது, உன்னால முடியாது, நீ ஏன் பண்ற, இப்படி எல்லாம் கேட்டுட்டே இருந்தா எப்படி ஒரு மனுஷனால நிம்மதியா இருக்க முடியும்? அவனே பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த வார்த்தைகள்லாம் கண்டிப்பா அவனை ரொம்ப சோர்வாக்கிடும். எப்படி அவங்களால பண்ண முடியும்? என்னால முடியல பிரதர், கண்டிப்பா நான் போயே தான் ஆகணும், கண்டிப்பா இவ கூட இருந்தேன்னா நானா இருக்க மாட்டேன், எங்க எனக்கு கோவம் அவளை பிடிச்சி அடிச்சிருவணும்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எங்க அம்மா கிட்ட வேற சொல்லல, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் பிரதர், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் பயங்கர கோவமா கடைக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் காவேரி கிட்ட, இங்க பாரு காவேரி, உங்க அக்கா ரொம்ப தான் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புரியவே புரியாதா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீயாவது சொல்லி புரிய வைக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் பேசினாலே அவ ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருக்கா, மாமாக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுதுங்க, ஆனா மாமா நிலைமையில இருந்தா, அதாவது நீங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க இவ்வளோ பொறுமையா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா மாமா மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பா இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவ்வளோ தங்கமான மனுஷனை எவ்வளோ சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கலாம். ஆனா அக்காக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது, எப்பதான் புரிஞ்சுப்பானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா சாரதாவும் வராங்க. சாரதா வந்த உடனே கங்கா என்னடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்கவும், அம்மா அவ எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, குமரன் மாமா எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மலேசியா போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு, அது தானா தேடி வந்த வாய்ப்பு, அதை விட்டாலையும் திரும்ப நமக்கு கிடைக்காதுன்றதுக்காக அந்த வாய்ப்பை அவரு கெட்டியா புடிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுல தப்பு இல்லையம்மா, பிசினஸ்க்காக தானே போறாரு, விஜய் கூட தான் நிறைய ட்ரிப் அந்த மாதிரி போயிருக்காரு, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணுமா, ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டா, நான் எவ்வளவுதான் பேசி பாக்குறது, ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா இங்க பாரு காவேரி, நீயும் அந்த மாதிரி விஜய் தம்பி கிட்ட பேசவே பேசாத, அவதான் புத்தி கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, அந்த தம்பி பாவம், கண்டிப்பா அவ கழுத்துல தாலி கட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தம்பிய கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறா, நான் எவ்வளவுதான் சொல்லி பார்க்கணும், அவ கேட்கவே மாட்டேங்கிறா, நான் என்னதான் பண்றதுன்னே புரியல, அந்த தம்பி எப்படிதான் இருக்கணும் எனக்கு புரியல, பாவம் சத்தியமா எனக்கும் அந்த தம்பி போறது கஷ்டமா தான் இருக்குது, ஆனா நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கே, இவ ஆசைப்பட்டதெல்லாம் கேட்பாளாம், அதை வாங்கி கொடுக்கலனாலும் கையால் ஆகாதவன்னு சொல்லுவாளாம், இதெல்லாம் கேட்டாலையும் இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் செய்யறேன்னு சொன்னாலையும் அதுவும் கூடாதான், என்னதான் பண்ண சொல்றாவ, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க நம்ம சாரதா அதுக்கப்புறம் சாரதா விஜய் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க தம்பி, குமரன் தம்பி கிட்ட போயிட்டு நீங்க கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க, அவங்க மனசு கஷ்டத்துல இருப்பாரு அந்த தம்பி, ப்ளீஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்கவும், என்னத்த நீங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணணுமா, நீங்க சொல்லாமே எனக்கு இதெல்லாம் தெரியும் அத்த, நான் அவரை சமாதானப்படுத்துறேன், கண்டிப்பா அவரை சமாதானம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, நம்ம விஜய் சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா ரொம்ப நன்றி தம்பி, நீங்களாவது குமரன் தம்பியை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்கத்த, நான் போயிட்டு குமரன் கூட கொஞ்ச நேரம் இருக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நாளைக்கு குமரன் ஏர்போர்ட்டுக்கு போகணும், அவங்கள நம்ம பிக்கப் பண்ணிட்டு வரணும், குமரனுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், நான் குமரனை கூட்டிட்டு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரதா இங்க பாருங்க தம்பி, குமரன் தம்பி நீங்க வாங்குறத ஏத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க குமரன் கண்டிப்பா நான் பண்றதை ஏத்துப்பாரு, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவன் குமரனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் இன்னைக்கு சமைச்சு வைங்க, இன்னையில இருந்து 3 மாசம் கழிச்சுதான் அவர் இங்களுக்கு வருவாரு, வந்த உடனேயே நாக்கு செத்து போய் வருவாரு, அவங்களுக்கு நல்லா சமைச்சு போடணும் இல்லையா, இப்பவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருங்க, அதுக்கான தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும், நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம், தன்னோட புருஷன் தன் குடும்பத்துக்காக தன் குடும்பத்துல இருக்கிறவங்களை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரே, இப்படியாப்பட்ட மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க.
தன்னோட வழிகளை யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யமுனாக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு யமுனாக்கு கால் பண்றாங்க. யமுனா இருந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு அக்கா சொல்லுக்கா நல்லா இருக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏதோ இருக்கண்டி, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கங்கா இருந்துட்டு யமுனா கிட்ட சொல்லவும், அக்கா என்னாச்சுக்கா, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை ஆக போகுது, இதுக்கு மேலே என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு, என்னக்கா ஆச்சு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ தெளிவா சொல்லுக்கா, என்னதான் ஆச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் குமரன் மாமா மலேசியா போறாரா, வரத்துக்கு 2-3 மாசம் ஆகுமா. இந்த இந்த நான் மாசமா இருக்கிற டைம்ல மாமா என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல யமுனா, அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் சொல்றத ரொம்பவே, அதாவது நான் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பேசுற மாதிரியே சொல்றாங்க யமுனா. நான் யார்கிட்ட சொல்லி புழம்புறதுனே தெரியல, அதுக்காக தான் உனக்கு கால் பண்ண யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, யமுனா இருந்துட்டு என்னாச்சுக்கா திடீர்னு மாமா மலேசியாலாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யமுனா கிட்ட ஏதோ இப்போ பெரிய ஆர்டரா ஒன்று எடுத்தார் இல்லையா, அந்த ஆர்டருக்கு நல்லா தைச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மலேசியால ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான், அந்த ஆர்டரை எடுத்து நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாமாவும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆர்டரை எடுக்கணும்னா மலேசியாவுக்கு போகணுமா, மலேசியாவுக்கு போயிட்டு எல்லா ஆர்டரையும் முடிச்சு கொடுத்துட்டு வரணுமா, அதுக்கு 2-3 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இப்போ மாமா 2-3 மாசமா என் கூட இல்லைன்னா எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க யமுனா. நான் சொன்னாவே நான் சண்டை தான் போடுறேன், அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், அவங்கள கஷ்டப்படுத்துறேன், கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி சொல்லியே அதாவது என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. நான் என்னதான் பண்ணுறது, நான் என்ன பண்ணாலும் தப்புன்னே சொல்றாங்க, நான் பேசவே கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை யமுனா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் நாளைக்கு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு காலையில வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா எனக்கு எப்படி கோவம் வரும், கோவம் வர மாதிரி நடந்துக்கிட்டா கோவம் தானே படுவாங்க. எதுக்காக கோவப்பட்டேன்னு வேற என்கிட்ட வேற எல்லாரும் சண்டைக்கு வராங்க யமுனா. எனக்காக பேசுறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை, நான் என்னதான் பண்ணுவேன் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லவும், அக்கா நான் வீட்டுக்கு வரேன்க்கா, நீ கவலைப்படாத, உனக்காக நான் வீட்டில் பேசுறேன், கண்டிப்பா மாமா மலேசியா போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு சொல்லவும், நம்ம கங்காவுக்கு அப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. நம்ம யமுனா இருந்துட்டு கங்காவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால கங்கா இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு நிவின் கிட்ட போயிட்டு, நிவின் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு யமுனா, எதுக்காக திடீர்னு வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கேட்கவும், இல்லைங்க வீட்டில் ஒரு பிரச்சனையா, இது குமரன் மாமா மலேசியாவுக்கு கிளம்புறாராமே, எனக்கு இப்போதான் தெரியும், கங்காக்கா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. கங்காக்காக்கு குமரன் மாமா மலேசியா போகிறது பிடிக்கல போல, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கங்காக்காக்காக யாருமே அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களாம். நானாச்சும் போய் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்லவும், நிவின் இருந்துட்டு இங்கே பாரு யமுனா, ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ, நான் வளகாப்பு ஃபங்க்ஷனில் என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும். கங்கா உங்கள் அக்கா வந்து என்னென்னலாம் குமரன் அண்ணனை என்னென்னலாம் பேசினாங்கன்னு உனக்கு தெரியும். இப்போது குமரன் மாமாவை கையால் ஆகாதவன் சொன்னா அண்ணனுக்கு எப்படி வலிக்கும், இப்போ உன்னை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டா உனக்கு எப்படி வலிக்கும், அதெல்லாம் அண்ணன் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது ஒன்றும் தப்பு இல்லையே, பிஸ்னஸ்க்காக தானே வெளியே போறாரு, இன்னும் யாரதையும் கொள்ளை அடிக்கல இல்லை, இப்போ அதில் என்ன பிரச்சனை உங்கள் அக்காவுக்கு, ஒரு 2-3 மாதம் தானே, போயிட்டு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள வந்துருவாரு, இதில் என்ன, எதுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லு, இந்த ட்ரிப்பை போயிட்டு வந்துடுறேன்னா கண்டிப்பாக கங்காவும் ஒரு நல்ல நிலைமையில இருப்பா, அதே மாதிரி குமரன் அண்ணனுக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும், அதனால தான் நாங்கள் எல்லாருமே குமரன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தெரியுதுல்ல, அதை வச்சு தான் குமரன் அண்ணன் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லவும், யமுனா இருந்துட்டு யோசிக்கிறாங்க. நிவின் சொல்கிறதும் கரெக்டு தானே, அக்கா பேசினதுக்காக தானே எல்லா முடிவும் இப்போ எடுத்திருக்காரு, அக்காவை அதாவது ரிச்சான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணுன்றது
வைக்கணுன்றதுக்காக தான் மாமா இப்படியெல்லாம் பண்ணுறாரு, மாமாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க நான் போயிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது, வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். சரி யமுனா நீ போயிட்டு ரெடி ஆக, நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க குமரன், நீங்கள் எதை நினச்சோ ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கே உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குல்ல, அதனால் நீங்கள் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல, உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும், போதும் விஜய், அதுவே நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ இல்லை குமரன், நீங்கள் மலேசியா போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும். அங்கே இருக்கிறவங்க உங்களை பார்த்து அதாவது மரியாதையாக ட்ரீட் பண்ணணுன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் கோடும் ஒன்று இருக்குது. பிஸ்னஸில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். இப்போது நீங்கள் நார்மலாக கடை வச்சுருக்கீங்க, அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறீங்க. இப்போது நீங்கள் மலேசியா போகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் கோடு இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு அக்காமடேஷனும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி அதிகமாக தெரியல, அதை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவீங்க, உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவீங்க. நீங்கள் வாங்க போயிட்டு நாம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கிட்டே சொல்லவும், சரிங்க விஜய், நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, அது என்னால் புரிஞ்சுக்க முடியல, அது போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் வந்து நிற்பேன். அதாவது கங்காவை கொஞ்சம் ஒரு மாதிரி ரிச்சாக வாழ வைக்கணும்னு ஆசை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் குமரன், கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஒய்ஃபை ஒரு ரிச்சான வாழ்க்கையை வாழ வைப்பீங்க, கண்டிப்பாக அது நடக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். காவேரி இங்கே வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் காவேரி வராங்க. வந்த உடனே சொல்லுங்க விஜய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நானும் குமரனும் நாளைக்கு மலேசியா குமரன் போகிறாரு இல்லையா, அதனால் அவருக்கு தேவையான திங்ஸு அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும், நீ கூட வரியா இல்லை இங்கே ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் கூட வரனே, எனக்கும் கொஞ்சம் மைண்டு ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் உங்கள் கூட வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி, வா போயிட்டு வந்துடலாம், குமரன் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின், அதாவது விஜய் இருந்துட்டு நிவின் கால் பண்ணுறாரு. நிவின் எங்கே இருக்கீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்களா, நான் காவேரி குமரன் 3 பேருமே, அதாவது குமரனுக்கு நாளைக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிங்க குமரன், சரிங்க விஜய், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க நிவின், பொறுமையாகவே வாங்க, நம்ம பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவினும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனேயே நம்ம யமுனா இருந்துட்டு, கங்காக்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கங்கா உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எடுத்த முடிவே இல்லை, அதாவது நீங்கள் எடுத்த முடிவு தப்பில்லை, ஆனால் கங்காக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுதான் பார்க்க என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. அதாவது கங்காக்காவை பிரிஞ்சு உங்களாலேயும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதுவும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதை நீங்கள் காட்டிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எதனால் காட்டிக்க மாட்டீங்கன்னா, கங்காக்கா நேற்று பேசினதையும் இன்னைக்கு நடந்துக்கிட்டதையும் வச்சு நீங்கள் வெளியே காட்டாமல் இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மாமா, அக்கா கண்டிப்பாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லுவோம். குமரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நீ எதை பற்றியும் நினைக்காத, போயிட்டு கங்கா கிட்ட பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின், குமரன், விஜய், காவேரி இவங்க 4 பேருமே கடைக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துட்டு கங்கா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருக்கா, எதுக்காகக்கா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, குமரன் மாமா உனக்காக தானே இப்போது மலேசியா போகணுன்னு ஆசைப்படுறாரு, போயிட்டு வரட்டுமே, விடுக்கா, எதனால இப்படி கஷ்டப்படுறீங்க நீங்கள், மாமா போயிட்டு உனக்காகவும் உன்னை ரிச்சா வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நேற்று நீ
ஃபங்க்ஷன்ல கேட்டில்ல, ஒன்றுத்துக்குமே கையால் ஆகாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய வேற பெக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டே இல்ல. அந்த வார்த்தை கண்டிப்பா மாமா மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். அதனாலதான் இதெல்லாம் பண்றாரு போல. ப்ளீஸ்க்கா அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கா. ஃப்ரீயா விட்டா கண்டிப்பா அவரு மாறிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு யமுனா, உன்கிட்ட சொன்னா வச்சு என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீயும் அவங்கள மாதிரியே பேசுறியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீயும் இந்த மாதிரி பேசுறத நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட யமுனா இருந்துட்டு இங்க பாருக்கா, குமரன் மாமா எடுத்த முடிவுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீ உன்னோட மனசை மாத்திக்கிட்டு நீ குமரன் மாமாக்கு சப்போர்ட்டா நிக்கிறது தான் இப்போதைக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு அதாவது குமரனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால இங்க பாரு யமுனா, நேத்து பேசுனதுனால எல்லாருமே குமரன் மாமா எல்லாம் அதாவது பண்றதெல்லாம் சரின்னு சொல்றீங்க. ஆனா நான் பண்ணது தப்பு தான். நேத்து பண்ணதுக்கு நான் சாரியும் சொல்லிட்டேன். அதனால அதுவே வச்சுக்கிட்டு குமரன் மாமா பண்றதெல்லாம் சரின்னு எப்படி நீங்க முடிவெடுக்கிறீங்க? என்னோட இடத்துல இருந்து யாராச்சும் பேசுறீங்களா? அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் நினைச்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீங்க அதை நினைச்சு பார்க்காதப்போ நான் எதுக்கடி நினைச்சு பார்க்கணும்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்களா? எதுக்காகடி இப்படி எல்லாம் அதாவது நான் தான் எதிரி மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்னவே டார்கெட் பண்றீங்க. நான் என்னடி பண்ண உங்களாலலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு என்னடி ஆச்சு, எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருமா, நீ என்கிட்ட பேசவே பேசாதமா. எனக்காக யாராச்சும் இந்த வீட்டுல பேசுறீங்களா? யாரும் பேச மாட்டீங்க. இப்படி யாரும் பேசலன்னா நான் சந்தோஷமா அதாவது யாரும் பேசலன்னா நான் கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துக்க தெரியும். இப்போ குமரன் மாமா என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ குமரன் மாமாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டு நான் அமைதியாவே இருக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரடி கங்கா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ நேத்து பண்ண கூத்துல தானே இது எல்லாமே நடக்குது. இது நடக்கிறதுனால என்னடி தப்பு இருக்கு? நீங்க பிற்காலத்துக்கு நல்லா தானே இருக்க போறீங்க. ஒரு 3 மாசம் உன்னால பொறுக்க முடியாதா? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கவே மாட்டியாடி? எப்பா உன்னை புரிய வைக்கிறதுக்கு நான் 4 ஜென்மம் எடுக்கணும் போல. ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு. எதுக்காக தேவையில்லாத பேசிட்டே இருக்கிறது? ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது காவேரி, விஜய், நிவின், குமரன் இவங்க 4 பேரும் பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, நிறைய ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஆனா குமரனுக்கு கங்கா மேலேயே இருக்கு நினைப்பு. என்னதான் கங்கா கோவப்பட்டு பேசினாலும் கங்கா மேல லவ் அதிகமா தான் வச்சிருக்காரு நம்ம குமரன். இருந்துட்டு கங்காவை பிரிஞ்சு கங்கா எப்படி இருக்க போறாளோ, என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் இருந்துட்டு என்னென்ன நீங்க வந்ததுல இருந்து ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நிவின், இப்போ எனக்கு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு மலேசியா போய் தான் ஆகணும்னு தோணுது. ஆனா கங்காவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிவின். நான் இல்லாம எப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்ன நீங்க மலேசியா போகணும்னு அவசியமே இல்லை. உங்களோட விருப்பத்துக்காக தான் நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. இப்போ அதில் ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க குமரன், நீங்க போறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்லதான். ஆனா நம்ம பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களோட விருப்பம் தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையுமே வாங்கி இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே எதுவுமே நல்லா இருக்காது. அதே மாதிரி இங்கே சாப்பிட்ட மாதிரி அங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அங்கே சாப்பாடெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு நிறைய இல்லைனாலும் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லா கடைக்கும் ஒவ்வொரு கடைக்காக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். அதாவது குமரனுக்கு பார்த்து ஒவ்வொன்றுத்தியாக விஜய் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன,
எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே கங்கா இருந்துட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம குமரன், நிவின், விஜய், காவேரி இவங்க 4 பேருமே ரொம்பவே சிரிச்சு பேசிக்கிட்டு உள்ள வராங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என் கூட சிரிச்சு பேசுறதில்ல, ஆனால் இவங்க கூட மட்டும் எப்படி சிரிச்சு பேசிட்டு வராருன்னு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன, நான் எவ்வளோதான் அவங்க கூட பேசாதன்னு சொன்னாலையும், ஆனால் அவங்க கூட தான் இவர் பேசிட்டே இருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்த்தா எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நிறைய ட்ரெஸ்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கவும் நம்ம கங்காக்கு இதெல்லாம் எனக்கும் காவேரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு இல்லை உங்க 2 பேருக்கெல்லாம் இல்லை, நாளைக்கு வந்து குமரன் வந்து மலேசியா போறாரு இல்லையா, அவருக்காக இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, ஓ எல்லாமே உங்க வேலை தானா, இப்போ நீங்க தான் மலேசியா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டீங்களோ, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா, நான் நல்லா இருந்தா உங்களுக்கு என்ன கஷ்டமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் பார்த்து கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது குமரன் இருந்துட்டு, இங்க பாரு கங்கா, அவங்க யாருமே எனக்கு ஏற்பாடு பண்ணல, எனக்கு என்னோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் இந்த இந்த முடிவே எடுத்திருக்கேன். இப்போ அவங்கள எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இங்க பாருங்க, நான் இந்த ஆர்டர் முடிச்சதுக்காக அவங்க இந்த ஆர்டரை எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால மட்டும்தான் நான் இந்த ஆர்டரை எடுத்துக்கிறேன். இப்போ அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எதுக்காக நீ அவங்க கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அதாவது குமரன் வந்துட்டு கங்கா கிட்ட பேசவும், கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களை பிரிய முடியாம தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இங்க பாரு கங்கா, நீ பண்றதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே கிடையாது, ஆனா இந்த சமயத்துல நான் மலேசியா போய் தான் ஆகணும், நீ அதை ஏத்துக்குதான் ஆகணும். ப்ளீஸ் கங்கா, எனக்காக உனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கங்க, உன்னோட சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் கங்கா, எல்லாத்துக்குமே இப்படியே பேசிட்டே இருக்காது கங்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா